Classification of sensors. Sensors are classified into two types: direct sensor, indirect sensor. Direct sensor, a sensor that can convert a non-electrical stimulus into an electrical signal with intermediate stage. எலக்ட்ரிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது டைரக்ட் சென்சார். எக்ஸாம்பிள் வந்து தெர்மோகப்புள். டெம்பரேச்சர் வந்து வோல்டேஜாக கொடுக்குது. டெம்பரேச்சர் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடையாது. எலக்ட்ரிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது டைரக்ட் சென்சார். இன்டைரக்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா a sensor that multiple conversion steps to transform the measured signal into an electrical signal. மெஷர் பண்ண ஒரு சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது, நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறது இன்டைரக்ட் சென்சார். எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபைபர் ஆப்டிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார். லைட் கரண்ட்டை வந்து ஃபோட்டோஸ் கரண்ட்டாக மாற்றுது. அடுத்தது பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் லா ஆர் கன்வீனியன்ட் டிஸ்டிங்விஷிங் ப்ராப்பர்ட்டி. எப்படி சென்சாரை பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஆக்டிவ் சென்சார், கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் சென்சார், அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் சென்சார், அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சார். இந்த 4 இதாக பிரிக்கிறாங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் சென்சார். ஆக்டிவ் சென்சார் அப்படின்னா எ சென்சார் தட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் டு ஆப்ரேட். எக்ஸ்டர்னல் பவர் கொடுத்தா தான் அந்த சென்சார் வந்து ஆக்டிவாக இருக்கும். அப்போ வந்து ஆக்டிவ் சென்சார்னு பேர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் மைக்ரோஃபோன், தெர்மிஸ்டர், ஸ்ட்ரெயின் கேஜ் இதெல்லாம் வந்து பவர் கொடுக்கணும். an active sensor is also called as parametric sensor. அதாவது அவுட்புட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பேராமீட்டர் லைக் ரெசிஸ்டன்ஸ். பேராமெட்ரிக் சென்சார் அப்படின்னா அவுட்புட் பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணி இந்த ஆக்டிவ் அவுட்புட் இருக்கும். Passive sensor, it generates its own electrical signal and does not require a power source. ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் இல்லாமையே அது ஆக்ட் ஆனிச்சுன்னா அது வந்து பேசிவ் சென்சார். எக்ஸாம்பிள் வந்து தெர்மோகப்புள், மேக்னெட்டிக் மைக்ரோஃபோன். ஆல்சோ கால்ட் அஸ் செல்ஃப் ஜென்ரேட்டிங் சென்சார்ஸ். ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் பவர் இல்லாமையே தானாகவே ஓன் எலக்ட்ரிக்கல் சிக்னலை உருவாக்கும். அதனால் அதுக்கு பேர் செல்ஃப் ஜென்ரேட்டிங் சென்சார். கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் சென்சார். கான்டாக்ட் சென்சார் இஸ் அ சென்சார் தட் ரிக்வயர்ஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் த ஸ்டிமுலஸ். எந்த மெஷர் பண்ண போகிறோமோ அதோட ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருந்தால் அது வந்து கான்டாக்ட் சென்சார். ஸ்ட்ரெயின் கேஜ், டெம்பரேச்சர் சென்சார் இதெல்லாம் வந்து எதை மெஷர் பண்ண போகிறோமோ அதோட டைரக்ட் கான்டாக்ட் இருந்தால் தான் அவுட்புட் கொடுக்கும். நான் கான்டாக்ட் சென்சார் டஸ் நாட் ரிக்வயர்ஸ் நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமையே சென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது நான் கான்டாக்ட் சென்சார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆப்டிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் சென்சார்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்ரு இதே மாதிரி நான் கான்டாக்ட் சென்சார். அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் சென்சார். அப்சல்யூட் சென்சார் அப்படின்னா எ சென்சார் தட் ரியாக்ட்ஸ் டு எ ஸ்டிமுலஸ் ஆன் அன் அப்சல்யூட் ஸ்கேல் சச் அஸ் தெர்மிஸ்டர்ஸ், ஸ்ட்ரெயின் கேஜ் எக்ஸெட்ரா. இது எப்படின்னா தெர்மிஸ்டர் ஆல்வேஸ் ரீட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதுமாரி அப்சல்யூட் வேல்யூ, இந்த அப்சல்யூட் ஸ்கேல் உள்ள வேல்யூஸை ரீட் பண்ணுறது அப்சல்யூட் சென்சார்னு பேர். ரிலேட்டிவ் சென்சார் அப்படின்னா இந்த ஸ்டிமுலஸ் இஸ் சென்ஸ்டு ரிலேட்டிவ் டு ஏ ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள் ரெஃபரன்ஸ். ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவோட அல்லது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி கொடுக்கறது ரிலேட்டிவ் சென்சார். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோகப்புள் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவோடையோ அல்லது ரெஃபரன்ஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணி கொடுக்கும். ப்ரெஷர் இஸ் ஆஃபன் மெஷர் ரிலேட்டிவ் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ப்ரெஷர் சாதாரணமாக மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட ரிலேட்டிவ் பண்ணி தான் நம்ம வேல்யூ கொடுப்போம். இதுதான் ரிலேட்டிவ் சென்சார். அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சார்ஸ். Analog sensors have an output that changes over a range of values, while digital sensors are binary and only have 2 states on off. Analog sensorங்கிறது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இப்போ 0லேருந்து 100ன்னு வச்சுக்கலாம். கண்டினியூஸாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டோ இல்லை வேல்யூஸ் மாறிட்டே போகிறது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இது அனலாக் சென்சார். ஆனால் டிஜிட்டல் சென்சார் வந்து பைனரியில் வேல்யூ கொடுக்கும். ஒன்று ஆனு இல்லைனா ஆஃபு, 1 இல்லைனா 0 தான் கண்டிஷன். அப்படி இருந்தால் அது டிஜிட்டல் சென்சார். The anemometer is an example for analog device. Analog sensor க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து anemometer. Since its rotating speed increases along with the wind speed. wind ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது. அதனால் இந்த wind ஸ்பீடை வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அது ரொட்டேட் ஆகும். அதனால் இது வந்து அனலாக் டிவைஸ். therefore it can produce a range of value. கம்மியாக ரொட்டேட் ஆனிச்சுன்னா கம்மியான அவுட்புட் கொடுக்கும், வேல்யூஸ் காமிக்கும். and occupancy sensor is an example for digital device. Since it can only detect 2 states, empty room and occupied room. Occupancy sensor வந்து ஒரு ரூம் வந்து ஃபுல்லாக இருக்கா காலியாக இருக்கா, 0வா 1ஆ இந்த வேல்யூ மட்டும் கொடுக்குறது occupancy sensor. இது எக்ஸாம்பிள் ஃபார் டிஜிட்டல் டிவைஸ். Although a simple digital sensor only has 2 output values, it is possible to assemble multiple devices into a sensing circuit to replicate the behavior of an analog device over a range of values. In general, digital sensors offer increased accuracy for higher upfront cost.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள் டிஜிட்டல் சென்சார் வந்து 2 அவுட்புட் கொடுக்கறதுனால நம்ம கண்டினியூஸாக அவுட்புட் வேணும் அப்படின்னா, அதாவது அனலாக் சர்க்யூட் மாதிரியே வேணும் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் செட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டிபிள் டிவைசஸை அசெம்பிள் பண்ண சொல்கிறாங்க. நிறையா மல்டிபிள் டிவைசஸை கண்டினியூஸாக அசெம்பிள் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிஜிட்டல் சென்சாராக இருந்தாலும் கூட அனலாக் சென்சார் மாரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதான் இது கான்செப்ட்டு. அதே மாதிரி டிஜிட்டல் சென்சார் வந்து இன்க்ரீஸ்ட் அக்யூரேசி எப்போவுமே இருக்கும். அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் சென்சார் தான் இப்போ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க.